பிரைஸ் லார்ட். கர்த்தர் மையப்படட்டும். இந்த அருமையான புதிய நாள், புதிய மாதம், இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் தாமே கொண்டு வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த புதிய மாதத்தில் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதியில் அவர்கள் கொடுத்த வார்த்தை யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். யோவான் 16:20 எல்லாரும் தெரிந்த ஒரு வசனமா இருந்தாலும் அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. சீசலை பார்த்து சொல்றார், பாருங்க, நான் உங்களுக்கு நீங்க அழுது புலம்புவீங்க, சில பிரச்சனை வேணாலும் அழுது புலம்பலாம். அவர் சொல்றாரு, ஆண்டு மேல சொல்ல, நான் கொஞ்ச நாள் உங்களை விட்டு நான் போறேன் என்று அவர் சொல்றாரு. நீங்கள் அதனால கலங்க வேண்டிய அவசியம், நான் போயிட்டு வருவேன்னு சொல்றாரு. நீ 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நான் என்ன செய்வேன், உங்களோட ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பரலோகத்துக்கு போறேன்னு சொல்றாரு. ஆனா இங்கே சொல்லும் பொழுது நீங்கள் அழுது புலம்புவீர்கள். சில சமயத்துல பிரச்சனை வரும், அழுது புலம்புவீர்கள். நீங்க அழுத பார்த்தா உலகம் சந்தோஷப்படும். இப்போ ஒரு மனுஷன் அழுது பார்த்தா அநேகருக்கு சந்தோஷம் இருக்கும், அநேகருக்கு கூட சேர்ந்து அழுவாங்க. ஆனாலும் உலகம் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அருமையான காலவெளியில் அருமையானே, அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு வரையிலும் அது மாறாமல் இருக்கிறது. நீங்கள் துக்கப்படுவீர்கள். உங்க துக்கம் யாரெல்லாம் துக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு சந்தோஷம் வரும். யாரெல்லாம் சந்தோஷத்துல மகிழ்ச்சியா அவங்களுக்கு மறுபடியும் துக்கம் தான் வரும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் துக்கப்படும் போதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதை மாற்றுகிறவர் ஆண்டவர். இந்த கால வேளையிலே, இந்த 1ஆம் தேதியில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு எவ்விதத்தில் திரும்பினாலும் துக்கங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேலைக்கு போன நிம்மதியை வேலை செய்ய முடியல, வீட்டு பிரச்சனைகள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, குழப்பத்தின் மேல குழப்பம், மன கலக்கமா இருக்கிறது. எப்படியோ உயிரோட இருக்கிறேன், செத்து போயிடலாமான்னு யோசிக்கிறேனுங்கிற எண்ணங்கள் உள்ள அநேக ஜனங்களை நான் பாருங்க. அநேகர் என்ன செய்யறாங்க, தாங்க முடியலன்னு சூசைட் பண்ணிடுறாங்க. இவங்களே மரணத்தை தேடி போறார்கள். மரணம் தான் ஒன்றுதான் நிம்மதியை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா மரணத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள் அவர்களால் தாங்க முடியாது. ஏனென்றால் மரணத்துக்கு பின்புதான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுனால இந்த மரணத்துக்கு பின்பு நடக்கிற அந்த வேதனை தாங்க முடியாது. அதனாலதான் பாருங்க, அநேகர் யோசிக்க வேண்டிய கடமை. மரணம் வந்துட்டா எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா துக்கம் அப்படி இருக்குது, வேதனை தாங்க முடியல. யார் என்னை விடுதலை பண்ணுவாங்கிற எண்ணம். இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்றாரு, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், அதை மாற்றுகிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரிடத்துல மாறும். துக்கம் சந்தோஷம் மாறணும். என்ன செய்யணும்? அவரிடத்துல போகணும். நம்ம அவரிடத்துல போறதே இல்லை. ஆனா என்ன செய்யறோம், ஏதோ ஒரு வார்த்தையை படிச்சுட்டு அப்படி போயிடும், ஏதோ வார்த்தையை கேட்டு அப்படி போயிடும். உங்க சந்தோஷம் உங்களுக்கு வேறணும், உங்க துக்கமெல்லாம் மாறணும், உங்களுடைய கலக்கமெல்லாம் மாறணும்னா இயேசுவண்டை இந்த நாட்களில் வரணும். இந்த காலவெளியில் அவரை தேடி பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். துக்கப்பட்டு பாரப்பட்டு, அதை சொல்றாரு, வருத்தப்பட்டு பார சுமக்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுகிறேன். பாரம் பாரம் பாரம், எப்ப பார்த்தாலும் பாருங்க, எங்க போனாலும் தூக்க முடியாத சுமை, குடும்ப பாரம், பிள்ளைகள் பாரம், பிள்ளைகள் படிப்பு பாரம், கல்யாண பாரம், தூக்கி சுமக்க முடியவில்லை. ஒரு மனிதன் படுற பாடு, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, எனக்கு விடுதலை பண்ற யாரும் இல்லையா என்று கூக்கரில் விட்டுக்கொள்ள நிம்மதியான வாழ்க்கை இல்லை. எப்ப பார்த்தாலும் துக்க முகத்தோடு அலைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் நீங்க துக்கப்படும் போதெல்லாம் உலகம் சந்தோஷப்படும். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பெல்லாம் துக்கப்படுறாங்க சந்தோஷப்படுவாங்க. பழைய நாட்கள்ல கிளாடியேட்டட் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று வச்சிருந்தான். முதல் நூற்றாண்டு கிளாடியேட்டட் ஸ்போர்ட்ஸ்ன்னு அதுக்கு அர்த்தம். ரோமர்கள் என்ன செய்வாங்கன்னு, பெரிய அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்துருப்பாங்க. கீழே என்ன செய்வாங்கன்னா இது பண்ணுவாங்க, அதாவது கிறிஸ்தவர்களை கொண்டு நிற்க வச்சிருப்பாங்க. நிற்க வச்சுட்டு சிங்கத்தை, பசியோடு சிங்கத்தை அவுத்து விட்டுருவாங்க. அதுக்கு பேரு கிளாடியேட்டர் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸா நினைக்கிறாங்க.
அந்த சிங்கங்கள் அடித்து பிடித்து அப்படியே அவங்க கை கால பிக்கும் போது பார்த்து சந்தோஷப்படும். அதுதாங்க போட்டு நீங்க துக்கப்படுவீங்க, உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படியெல்லாம் தின்பப்பட்டிருக்காங்க. கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். முதல் நூற்றாண்டு அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், நீங்க அப்படிப்பட்ட துக்கத்துல இருக்கிறீங்களா, கஷ்டத்துல இருக்கிறீங்களா, ஏதாவது பிரச்சனை வேதனையா, எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு பணம் தாயா பிரச்சனை, என் வாழ்க்கையில பணம் தாயா பிரச்சனைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? நீங்க பணக்காரன் போய் கேளுங்க, எனக்கு பணம் இருக்குது யார நிம்மதி இல்லைன்னு சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு? நிம்மதி இல்லை. அப்படி எந்த விதத்திலேயாவது உனக்கு துக்கம் இருக்கும். இந்த உலகத்துல இந்த உலகம் பிசாசின் கையில் இருப்பதனால அவர் ஒருவனையும் விட்டு வைக்கவில்லை. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பாருங்க, நிறைய இருந்தா நிம்மதி இல்லவே இல்லை. பணம் இருந்தாலும் அது கூடவே எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்க துக்கத்தை சந்தோஷமா இந்த நாட்கள் நான் மாற்ற போறேன். இந்த மாதம், இந்த 12ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க நம்பினால் அது இன்னைக்கு உண்டாகும். அவரை விசுவாசித்தால் உண்டாகும். அவர் நோக்கி கூப்பிட்டால் உண்டாகும். ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. இந்த காலையிலே கர்த்தர் துக்கங்கள் எல்லாம் மாற்றி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அங்க இங்க ஓடிட்டு இருக்கிறீங்களா? இந்த 1ஆம் தேதியில போனா தான் முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆள்கிட்ட போய் கேட்கணும், இந்த ஆள்கிட்ட போய் கேட்க நினைக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து நீ சமாதானம் உள்ளவளாக கர்த்தர்களை மாற்ற போங்க. ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர். இந்த வார்த்தையை நம்புகிறோம். இந்த வார்த்தையின்படியே நடக்க விரும்புகிறோம். இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆண்டவரே சந்தோஷப்படுத்துகிறார்கள். துக்கங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். இந்த டிசம்பர் 1ஆம் தேதியில் ஆண்டவரே இவளுக்கு வேண்டிய சகல நன்மைகளை நிரப்பும்படி செபிக்கிறேன். காலையிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதை பார்க்கிற கேட்கிற வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும்படி செபிக்கிறேன். மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் ஒருவர் தான் சமாதானத்தை உண்டாகும். துக்கங்களை எடுத்து ஒரு ஆண்டவரை அறிந்திருக்க உதவி செய்யுங்க. பாதுகாப்பு பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பி வர வேண்டாம். போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு லோகஸ்வாத் மூலமாய் சந்திக்க வரல. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.